ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மைனிங் தான் போக போகிறோம். அதாவது கேவ் சோதனைகள். இன்றைக்கி என்னென்னா கொடுமையெல்லாம் நடந்தது பார்த்தீங்கன்னா அதை தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். வாங்க கேஸ், இங்கே பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் ஸ்வீடு கடை வச்சுருக்கு. என்ன மேஸ் கேமிங் ஒய்டி சொல்லுங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பால்கனி. எங்கே சன்செட்டை காணும்? எங்கடா சன்செட்டே சொல்லுங்க. அந்த சைடு கும்பல வாங்க, அந்த சைடு போய் பார்ப்போமா? நினச்சேன் இந்த சைடு தான். சன்செட் அழகாக பார்க்கலாமே, நல்ல பால்கனி வியூ. சரி, நம்ம அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தூங்கிடலாம். ஏன்னா நைட்டான நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை. வாங்க தூங்கிடுவோம். வந்தாச்சா? நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எனக்கே தெரில. ஃபஸ்ட்டு நம்ம இந்த போர்டில் நம்ம பேர் எழுதுவோம், ஆர்ஜே கேமிங் தமிழ். அவ்வளோதான் கைஸ். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா யாரோட வீரங்குது. என்னடா ஏற முடியல? ஐயோ கைஸ், ஏற தெரில எனக்கு. ஏச்சா பார்த்துங்க. இன்னும் இங்கே ஒரு ட்ராப் டோர் இருக்குது. ஓ, இதை வச்சு தான் ஏறணுமா? ரொம்ப சிம்பிளாக இருக்கே வீடு. சரி, இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது கைஸ். நான் ஜம்ப் பண்ணிட்டா? நீங்கள் சொல்லுங்கள், ஜம்ப் பண்ணிடலாம். ஓகே, நம்ம போகலாம். இந்தா வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒரு ப்ரோ பிளேயர்னு நினச்சி குதிக்கலாம் பார்த்தேன். பட் நான் ஒரு ப்ரோ பிளேயர் இல்லை, அல்ட்ரா நூப்னு இப்போ தெரிஞ்சிச்சு. சரி, அப்புறம் நானும் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு அயன் பிக்காக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு அயன் பிக்காக்ஸ். தேவையில்லாத பொருள்னால் செஸ்ட்டில் வச்சுட்டு நானும் வந்துட்டேன். பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கேவ் வருதான்னு பார்த்தா இங்கே பாருங்கள், மறுபடியும் காப்பர் நம்ம ரொம்ப தேவைப்படுது. சரி, நம்மளும் காப்பரை மைண்ட் பண்ணிட்டேன். காப்பரை மைண்ட் பண்ணிக்கினே இருக்கும்போது பிக்காக்ஸ் வந்துச்சு. ரொம்ப வேஸ்ட்டு, ஸ்டோன்லாம் வேஸ்ட்டு கைஸ். நம்ம உடனே ஃபஸ்ட்டு நம்ம வந்து டைமண்ட் பிக்காக்ஸ் செய்கிறோம். சரி, அப்புறம் நானும் கீழே இறங்கிட்டேன். மேலே போகலான்னு பார்த்தா லாக் ஆகுது நிட்டு. டேய் ஜியோ, உன்னை கொலை பண்ணா. அப்புறம் நானே இங்கே ஒரு பிஓபி விடுங்க, ஒரு பார்க்கர் பண்ணலான்னு பார்த்தா கேஸ் நான் செத்து போயிட்டேன். என்னோடய ஆர்மர்லாம் அங்கே தான் இருக்குது. ஏய் கோழி, அந்த சைடு வழி விடு. ஏய்ஸ், இப்போ என் ஆர்மர்லாம் அங்கே தான் இருக்குது. வாங்க கடன்னு ஓடணும். அப்பா இப்படியே வந்தாச்சு. எஸ் எடி ஏதாச்சும் தொலைஞ்சி போச்சா? எதுவும் தொலையாதுன்னு நினைக்கிறேன். நம்புவோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே நம்ம ஆர்மரை போட்டுடலாம். வாங்க. இங்கே இது கச்சக் கச்சக் கச்சக். அப்பாடா, சேஃபாக இருக்கு. அயன் பிக்காக்ஸு இருக்கு. அப்பாடா. அப்புறம் நானும் முடிக்கின்னு பிளாக்கை போட ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்கு இந்த பார்க்கர்லாம் வேணான்னு. இப்போ பாருங்களேன், நீங்களே பார்த்தீங்களா இல்லையா எவ்வளோ அழகாக போட்டுன்னு இருந்தேன். அப்புறம் வந்து ஒருத்தன் அடிக்க ஆரம்பித்தான். எவன்னு பார்த்தா அந்த ஸ்கெலிட்டன். ஸ்கெலிட்டே எங்கன்னு பார்த்தா பின்னாடி நிற்கிறான். என்னடா 2 பேர் கூப்பிட்டு வச்சு என்ன அடிக்கிறீங்களா? ஐயோ ஆளை விட்றா சாமி. நான் ஓடிட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஏதோ சவுண்டு கேச்சு. என்ன பார்த்தா கைஸ் இங்கே பாருங்க, மறுபடியும் அந்த ஸ்கெலிட்டு. ஐயோ 2 பேர் மறுபடியும். ஐயோப்பா, நான் ஓடிடுறேன். ஐயோ கைஸ், மொட்டத்தனமாக அடிக்கிறானுங்க. நானும் அந்த சைட்லேருந்து அப்புறம் ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து பார்த்தா நம்ம ஜெயன் ப்ரோ இருக்கிறாரு. ப்ரோ அப்படிங்கிற ப்ரோ, இதோ எடுக்க மாட்டேன் ப்ரோ. சந்தேகப்படுறியா ப்ரோ? நான் கபிலா, என்ன சந்தேகப்படுறியா ப்ரோ? நான் ரொம்ப நேர்மையானவன் ப்ரோ. அப்புறம் நானும் கேவுக்கு இறங்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அயன் இருந்தது. கைஸ் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அயன் கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து நானும் இந்த அயனை மைண்ட் பண்ணேன். ஒரே ஒரு அயன் தான் இருக்குது, வேறு எந்த அயனும் இல்லை. எனக்கு ஒரே மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி, நானும் இறங்கிட்டேன். இறங்க ஏதோ ஒன்று தெரிஞ்சுது. கைஸ் ஐயோ கிரீப்பரு. ஓடு கைஸ் இங்கே பாருங்க, கிரீப்பர் அது. கிரீப்பரே, இவ்வளோ பிளாக்கில் இருக்கும்போது நீ முஞ்சா என்ன அடிச்சிருவியா? முஞ்சா அடிச்சு காட்டு. வா கைஸ், 1 ஆட்டு. ஐயோ எப்படியா சீக்கிரமாக சாப்பிட்டு நம்ம பிளாக்லாம் போட்டு தப்பிக்கணும். எவனாச்சும் வந்து அடிச்சிட போகிறான். எவனாச்சும் வந்துட போகிறீங்க, கொன்றுவேன் அடுத்து. ஐயோ பாரா, ஏதோ சாப்பிட்ருக்கேன், ஏறோன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை தான் கைஸ். வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்ம எப்படி கருத்து ஊசி பக்கா வா. அப்புறம் இன்னொரு கிரீப்பர் இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனே வெளில போயிட்டான்.
அப்புறம் நானும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இறங்கினா உள்ளே போனவன் மறுபடியும் வெளில வர ஆரம்பித்தான். எனக்கு செம்ம ஷாக்கு. என்னடா உள்ளே போனவன் வெளில மறுபடியும் வரான்னு. சரி அவனும் அப்புறம் சாவச்சதுக்கப்புறம் இங்கே யாரோ வந்திருக்கானு. சரி இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கலாம் பார்த்தா இவனும் சைடில் இருந்து அடிக்கிறான். டேய் ஸ்கெலிட்டனே, நான் ஆர்மர்லாம் போட்டிருக்கேன்டா. டேய் முஞ்சாடுறா அறா கைஸ் என்னை கொண்டுட்டான் கைஸ். அப்புறம் நானும் வந்து எடுத்ததுக்கப்புறம் என் சாப்பாடுலாம் எடுத்துனேன். சாப்பாடு லூட்டு. ஐயோ மெயினாக நம்ம என்னோட அயன் பிக்கேக்ஸ் கைஸ். அயன் பிக்கேக்ஸ் எத்தனா இல்லையா? ஐயோ வெயிட் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி டார்ச் வச்சிடலாம். இல்லை அவனாச்சும் வந்துட போகிறான். கைஸ் இங்கே பாருங்க ரெஸ்டோன் டஸ்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துன்னு போகிற மறக்காமல். அப்புறம் வந்து இங்கே ஒரு அயன் இருக்குது, அந்த அயனை தூக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். டேய் என்னடா பிரச்சனை உனக்கு, ஏன்டா நான் சஸ்டம் பண்ணுறது. அப்புறம் அவனும் கொண்டுட்டா. இங்கே மறுபடியும் ஒரு டைம் இருக்குது. அந்த அயனை மைண்ட் பண்ணிட்டு நானும் மேலே போகலான்னு பார்த்தேன். சரி இன்னும் கொஞ்சம் கீழே போகலாம். பார்க்கும்போது மறுபடியும் க்ரீப்பர். கைஸ் இந்த கேவில் க்ரீப்பர் ஸ்பான் இருக்குன்னா ஏதாச்சும் இருக்கா என்ன? வந்துங்கன்னா சத்தியமாக எனக்கு இருட்டட் ஆகுது கைஸ். சரி அப்புறம் நானும் மேலே ஏறலான்னு பார்க்கும்போது இங்கே ஒரு அயனு. சரி போகும்போது எத்தனை போகலாம், ஒரு பார்க் அடிக்கலாம் பார்த்தேன். அப்புறம் நான் சேர்த்துட்டேன். அப்புறம் என் ஆர்மரி எல்லாமே போயிடுச்சு. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போட ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு இருக்குது, யாருதுன்னு தெரில. சரி நல்லாகுது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா பேருக்குதா TNOB. ஓகே அவர் பேச்சாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெட்டு இருக்குது, இங்கே ஒரு பெட்டு இருக்குது. அப்போனா இங்கே யாரும் வீடு கட்ட போகிறாங்க. அப்பா இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, அங்கெல்லாம் வீடு கட்டாமல் தனியாக வந்து வாழ்கிறீங்களா கைஸ்? இங்கே பாருங்கள் அயன் ஃபார்ம் கட்டி வச்சுருக்காங்க. நான் கேவ் மைனிங் போட்டு வரத்துக்குள்ளே அதுக்குள்ளே அயன் ஃபார்ம்லாம் கட்டி வச்சுருங்க. அப்புறம் நான் இவங்கிட்ட இருந்து கொஞ்சம் அயன்லாம் எடுத்து நம்ம ஏன் ஒரு அயன் ஆர்மர் போடக்கூடாது யோசித்தேன். நம்மளது எல்லாமே போயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்குது. அப்புறம் வந்து அயன் ஃபார்மை முழுசாக கட்டலை. அப்புறம் வந்து எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம ஏன் இங்கே வர அயன் குழம்பை வரும்போது அவனுங்களை அடிக்கக்கூடாது. நம்ம அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அடித்தே ஒரு 24 எடுத்து நம்ம ஒரு ஆர்மர் செஞ்சு போட்டுக்கலாமேன்னு நினச்சேன். அப்புறம் நான் இந்த ப்ராசஸை ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. அதில் சில அடியும் விழுந்து எனக்கு இல்லை, கோலமுக்கு. அப்புறம் வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கினே இருந்தேன், ரொம்ப ஜாலியாக இருந்து. ஒரு தடவை அடிச்சுக்கினே இருக்கும்போது பறக்க விட்டாங்க கைஸ், நான் செத்துட்டேன். அப்புறம் இஷ்டப்பட்டு அயன் ஆர்மரை ஓட்டுட்டேன். ஷாபா எனக்கு தெளிச்சு கைஸ். இந்த அவனை அடித்து போட்டு கைஸ் இங்கே பாருங்க கோஸ்ட்டு ப்ரோ, என்னை பயமுத்துறாத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சும்மா சொன்னேன், நான் பயப்பட மாட்டேன். கைஸ் இங்கே பாருங்க, நம்ம அயன் ஆர்மர் போட்டாச்சு. அவ்வளவுதான், வாங்க கேவுக்கு போகலாம். அப்புறம் நானும் கொஞ்சம் டார்ச்சு செஞ்சுக்கிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். வரும்போதே ஒரு அடி. அடுத்த தடவை இந்த இடத்துல தண்ணி ஊற்றுறோம். நம்மக்கிட்ட தான் அயன் ஃபார்ம் இருக்கே, பொறுமையாக பண்ணிப்போம். அடுத்து இங்கே வந்து பார்த்தா இங்கே ரெட் ஸ்டோன் இருக்குது, மேலே கொஞ்சம் அயன் இருக்குது. அயன்லாம் இப்போ பஞ்சமே கிடையாது கைஸ். இப்போ நம்ம ரெட் ஸ்டோன் எடுத்துப்போமா, அவ்வளோதான். அயன் ஃபார்மே இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை, அவ்வளோதான் கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு சர்வரோட இங்கே பாருங்கள், என் ஆர்மர் அப்போ போட்டான், இப்போ வந்து கொடுக்குறான் போங்க. அப்புறம் நானும் இங்கே கீழே வந்துட்டேன். நம்மளுக்கு எடுத்த உடனே கோல்டு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. கோல்டு ஈஸி தான் கிடைக்கும், ஆனால் இந்தமாரி எப்போவுமே ஓப்பனாகவே இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெச் ஸ்டோன் வந்தது, அதை மைண்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் வாண்டடாக வந்து சாப்பிட்றேன் கைஸ். அப்புறம் வந்து நானும் இவனை அடிக்கும் போது மறுபடியும் ஆச்சுன்னா நான் அப்படின்னு சொல்லிட்டு காது மேலே ஒன்று விட்டேன். நல்ல வேலை இந்த அயன் ஆர்மர் போட்டுனுக்கும் போது எனக்கு அவ்வளோ டேமேஜ் உள்ளலை. அப்புறம் இவன் வந்து க்ரீப்பர் வந்ததுக்கப்புறம் எங்கேயோ இருட்டிலேருந்து ஆச்சுந்தான். ஏதோ தெரிஞ்சுது கைஸ். அங்கே பாருங்கள் டைமண்ட் கைஸ். நம்ம இஷ்டப்பட்டு ஒரு வழியாக டைமண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இருறா டைமண்ட் எடுக்க ஒரு அசை கைஸ். நம்ம டைமண்ட் சர்வரோட எனக்கு ஃபஸ்ட்டு டைமண்ட் என்ன, ஆஹா 1 3 இருக்குது, அவ்வளோதான். இன்றைக்கி டைமண்ட் பிக்காக் செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், ஆஹா நான் எடுத்துட்டேன் கைஸ். எனக்கு பேராசை பெருநஷ்டம் மாதிரி பேராசையாக வந்துக்கினே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் அது தெரிஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைமண்டு. அப்புறம் இந்த டைமண்டை எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் சுற்றி
டைமண்ட் இருக்கான்னு பார்க்குறேன். கேய்ஸ் நீங்களும் இந்த மாதிரி நோண்டி பாருங்கள். ஒரு டைமண்ட் இருந்தால் விடாதீங்க, சுற்றி முற்றி தோண்டி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். இதுதான் என்னோடய கருத்து. ஏன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குறேன். இங்கே கீழே லாவா வந்துடுச்சு. பார்த்து இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் அடித்து நானும் இப்படி ஒரு பார்த்து இறங்கலான்னு பார்த்தா டைமண்டு இங்கே பார்த்தீங்களா? டேய் ஜம்பி இங்கே பார்த்தியா? டைமண்ட் தாங்க வச்சிருக்கு அங்கே. அப்புறம் நான் இந்த டைமண்டை எடுத்துட்டேன். ஒரு 5 இருக்கும். அப்புறம் மறுபடியும் நோண்டி பார்த்தேன், கிடைக்கல எனக்கு அன்லக்கி கைஸ். ஆனால் டைமண்ட் கிடச்சதே பெருசு எனக்கு. ஆனால் இந்த கேபிள் அவ்வளோ கிடைக்கல கைஸ். டேய் கைஸ் அங்கே பாருங்கள், இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன் மாஸ்டர் பிளான். இங்கே பாருங்கள், அந்த க்ரீப்பரை மேலே வரைக்கும் வர விட்டு அவனை என்கிட்ட வர வச்சு ஜாம்பியும் வர வைப்பேன். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்க கைஸ், பறந்து போய் விழுறான். சிரிப்பாக வருது. ஏய் நான் அடுத்து உனக்கு ஒரு அடி வேணுமா? ஓடி போய்டு ரீசெண்டாக. அப்புறம் இப்படியே 5 டைமண்ட் கிடச்சிருக்கு. நம்ம பொறுமையாக வீட்டுக்கு போய் அழகாக பத்திரப்பத்தி வச்சிடணும். இல்லைனா அவ்வளோதான், என்னோடய காலி ஆகிடும். அப்புறம் போகும்போதே அவனை அடித்தான். ஐயோ ஓடு 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 ஓடு. அப்புறம் நானும் மேலே வந்துட்டேன். அப்புறம் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் கைஸ். நம்ம ஒரு பிக்காக்ஸு செஞ்சேன் கைஸ் டைமண்டில், அது போயிடுச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹரிபாலா ப்ரோ என் கூட வந்தார். நானும் வரேன் ப்ரோ மைனிக்கு அப்படின்னார். சரி வா ப்ரோ, நான் அவரை கூப்பிட்டு போயிட்டேன். கரெக்டாக ஜம்ப் பண்ணலாம் பார்த்தேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஒரு நூலில் மிஸ் ஆகி விட்டது. ப்ரோ தண்ணியில் குதி ப்ரோ, நான் தான் பேக்கு மாதிரி ஊந்துட்டேன், நீயும் வா ப்ரோ அழகா. கைஸ் அவரே தெரியுமா போகிறார், அப்போ நான் ஏன் பயப்பணும்? அடி மேலே அடியே வாங்குறேன் கைஸ், என்ன கைஸ் பண்ணுறது? அப்புறம் நானும் கீழே இறங்கிட்டேன். வா ப்ரோ நம்ம இன்றைக்கி டைமண்டு ஆர்மர் போட்டே வரும். போடுறவேனா தெரில, போட்டுருவேன்னு நினைக்கிறேன். ப்ரோ இங்கே வா ப்ரோ, அடிக்கிறான் ப்ரோ, காப்பாற்று ப்ரோ. ஐயோ டே இருறா, டார்ச் இருக்கா? இருக்கு ப்ரோ, வா ப்ரோ. அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் கைஸ் குத்தி சத்தம் வரான். ஐயோ டே இருறா கைஸ், குட்டி சத்தம் வரான். இருடா ஏன்டா அவ்வளோ துள்ளி குதிக்கிற? நான் இவன் அப்பாவை போட்டு தள்ளிட்டேன். இந்த குட்டி சாம்பி அடிக்க முடியல, என்னன்னு பார்த்தா ஹைட்டு கம்மியாகிறான். இதுதான்டா காம்ப்ளான் கூடுறா, வளருவேண்டா, டிவியில் ஆட்லாம் போடுறானுங்களே பார்க்குறதில்ல. சரி அப்புறம் நானும் இங்கே 2 ஸ்கெலிட்டன் தான். ப்ரோ எங்கே ப்ரோ போனேன், என்னை காப்பாற்று ப்ரோ. ஆஹா பார்த்தீங்களா இல்லையா? பாருங்க கைஸ், அவ்வளோ பாசம் கைஸ். அப்புறம் இங்கே கொஞ்சம் கோல்டு இருந்தது. சரி நம்மளே எல்லாமே மைண்ட் பண்ணியிருக்கோம், அந்த ப்ரோக்கு கொஞ்சமாச்சும் கொடுப்போமேன்னு ஏதாச்சும் கிடைச்சா விட்டு கொடுப்போம்னு நினைக்கிறேன். போதுலாம் எதுவுமே அவருக்கு கிடைக்க விட மாட்டேங்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோ ஒரே ஒரு டைமண்ட் எடுத்துக்கிறேன் ப்ரோ வழி விட்டுரு ப்ரோ நான் போ ப்ரோ. அப்புறம் நான் இங்கே ஒரு டைமண்டே மைண்ட் பண்ணிட்டேன். ப்ரோ உனக்கு வேறு ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக வாங்கி தரேன் ப்ரோ, எடுத்து தரேன் ப்ரோ. அப்புறம் நானும் இங்கே சுற்றி முற்றி தேடும் போது மறுபடியும் ஒரு டைமண்டு. இதுதான் கை சொன்னேன், நீங்கள் நோண்டி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். அதான் நீங்கள் அப்படியே பார்க்காம விட்டிங்க வச்சுக்கோங்க, அவ்வளோதான் ப்ரோ. இன்னும் ப்ரோ நான் அனுப்பிச்சிருக்காரு. என்ன ப்ரோ சொல்லு ப்ரோ. ப்ரோ அதுக்கு முன்னாடி நான் முக்கியமான வேலை பார்த்துனுக்கிறேன் ப்ரோ. அப்புறம் இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கும்போது டேக்குன்னு ஒரு மெசேஜ். என்னன்னு டேக்கு கைஸ், இங்கே பாருங்கள், ஒரு டைமண்டு கொடுத்துருக்காரு ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. நீங்கள் நல்லா இருப்பீங்க. யுவர் டைமண்டு ஓகே. ஏன் டைமண்ட் தான் அதா? எடுக்கலை போல் கைஸ், அவர் இன்வெர்ட்டருக்கு போயிருக்கு போல். ரொம்ப நல்ல மனசு ப்ரோ உனக்கு. அப்புறம் நானும் கொஞ்சம் கீழே வந்துட்டேன். கீழே வந்து பார்த்தா இங்கே சைடில் ரெட்ஸ்டோனு சும்மா விடுவேனா, அதை இதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அவ்வளோதான், இன்றைக்கி ரெட்ஸ்டோனு ஒரு ஸ்டாக் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அப்புறம் நானும் முன்னாடி போய் நேரும்போது ஷெல்வி ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ, நீயும் நானும் வந்து காந்தி பொந்தம் பண்ணி டீ கடை நின்று இன்னும் வருமானு ப்ரோ. கைஸ் இங்கே பாருங்கள், அவர் அடிக்குது ப்ரோ. நம்மலாம் ஒரு நண்பர்கள் ப்ரோ, ஏன் ப்ரோ அப்படிலாம் பேசுகிற? நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்படிலாம் பேசக்கூடாது. எனக்கு எதாச்சும் ஒன்றா நீங்கள் வரணும், உங்களுக்கு எதாச்சும் ஒன்றா நான் வருவேன். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் அந்த கோல்டு எடுத்துக்கோங்க, நீங்களே எடுத்துக்கோங்க ப்ரோ, நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்புறம் அவர் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் ப்ரோ, எடுத்துக்கோ ப்ரோ மறுபடியும் சொல்கிறேன், அண்ணா போ ப்ரோ, நானே எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் கிளம்பு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டைமண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. அப்புறம் நானும் இங்கே ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் இருதான்னு நோண்டி பார்த்தேன், எதுவுமே வேலையாகலை.
எங்கே எதுவுமே கிடைக்கல கைஸ். சில டைம் கிடைக்கும், சில டைம் கிடைக்க மாட்டேங்குது. இது என்ன லாஜிக்னு தெரில. ஏய் எனக்கு மட்டும் ஏன்டா ப்ளாம் பண்ணுறீங்க? சரி அப்புறம் நானும் வழி போட ஆரம்பிச்சிட்டாரு கைஸ் அந்த சைடு போகிறதுக்கு. ப்ரோ கோல்டு இது அதை பார்க்கலையா ப்ரோ? அது அப்புறமேட்டா பார்த்துக்கலாம் ப்ரோ. சரி ப்ரோ, தங்க விற்கிற விலையை கூட எடுக்க மாட்டேங்க ப்ரோ. ஏதாச்சும் ஒன்றா காப்பாற்று ப்ரோ. ப்ரோ வந்து காப்பாற்று ப்ரோ. ப்ரோ உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன் கைஸ். நான் காப்பாற்ற மட்டும்தான் கைஸ் சொன்னேன். அவர் செத்து போயிட்டாரு கைஸ். நான் என்ன பண்ண முடியும்? ஏய் ஜாம்பி, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், செத்துப்போ. இவர் லூட்டெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பத்திரம் போடணும். எப்படியாச்சும் கொஞ்சமாச்சும் எடுத்துடலாம் கைஸ். நான் கல்லஞ்சக்காரன். ஃபஸ்ட்டு இதை தூக்கி அடிச்சுட்டு நான் டைமிங் மட்டும் மைனிங் எடுத்துகிட்டு அவர் தான் அப்புறமேட்டு எடுத்துக்கலாம் கைஸ். நான் கல்லஞ்சக்காரன். அவ்வளோ சீக்கிரத்தெலாம் மறைஞ்சு போகாதுன்னு தான் கொஞ்சம் பண்ணினுக்கிறேன். அப்புறம் அவர் வழி தெரிலன்னு சொன்னார். வா ப்ரோ வா ப்ரோ, அதுதான். அப்புறம் அவரை காய்ச்சிட்டு இந்த சைடு தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டேன். ப்ரோ உன் பொருளாங்குது இந்த எடுத்துக்கோ ப்ரோ. அங்கே பாரு ப்ரோ, சைடில் சாம்பி வருது. ஏய் முஞ்சா என் மேலே கைவி, அவர் மேலே கை வைக்காத. அவர் என் ஃப்ரெண்டு. எவ்வளோ இருந்தால் அவரே அடிப்பேன் போ. பார்த்தீங்களா கைஸ், எவ்வளோ நல்ல மனுஷன் அவருக்கு. ப்ரோ அங்கே பாரு ப்ரோ. ப்ரோ ஐயோ ஏய், என் நண்பன் மீது கைகள் வைத்தால் உன்னே அடிப்பண்டா. எவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவ்வளோதான். அப்புறம் நானும் அங்கேருந்து மேலே வந்துட்டேன். அப்புறம் ஒரு என்சான்மெண்ட் சைடு தான் இன்றைக்கி பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். முடிக்க முடியுமான்னு தெரில, பண்ணுவோம். அப்புறம் நானும் புக்கெலாம் செஞ்சுட்டு கொஞ்சம் புக் ஷெல்ஃபு செஞ்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அப்சிடியம் மைண்ட் பண்ணுவோம். ஏன்னா என்சான்மெண்ட் தேவைப்படுறதுக்கு அங்கே பாருங்கள் மேலே அன்லாக் ஆகிடுச்சு பாருங்கள். மொத்தம் 4 தேவைப்படுது. 4 அப்சிடியனு, அப்புறம் ஒரு 2 டைமண்டு. அப்புறம் வந்து நானும் சீக்ரெட் பேஸை கட்டி வச்சுருந்தேன் கைஸ், யாருக்கும் தெரியாமல். நானும் அந்த சீக்ரெட் பேஸை கொஞ்சம் சைடுக்காக வந்துட்டு என்சான்மெண்ட்டை இந்த சைடு செட் பண்ணலான்னு வந்தேன். அவர் மேலே தாக்குறாரு பாருங்கள், சைடில் போகிறாரு. அவருக்கு தெரியாமல் இதெல்லாம் செட் பண்ணணும். புக்கு பார்த்தலன்னு சொல்லிட்டு புக்கு செய்ய வந்தேன். புக்கு ஷெல்ஃபு செஞ்சு கொஞ்சம் இருக்குது, இன்னும் 5 தேவைப்படுது. அப்புறமேட்டு அதை மைண்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு லேப் பீஸ் வேணும் கைஸ். லேப் பீஸ் இருந்தால் தான் நம்மளால் வந்து என்சான்மெண்ட் பண்ண முடியும். அது எப்படின்னா அது ஒரு சோறு மாதிரி வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், நான் தேடி வந்தது கிடச்சிருச்சு. சும்மா தான் உள்ளே வந்து அதுக்குள்ளே கிடைக்குது. அவ்வளோ பெரிய ரேர்லாம் கிடையாது, சும்மா நார்மலாக பார்த்தாலே கிடைக்கும் கைஸ். ஆனால் நம்மளுக்கு இது முக்கியமாக தேவைப்படுது. இது இருந்தால் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறம் சைடில் ஒரு கோல்டு இருந்தது. இந்த கோல்டையும் விடுவோமா? தங்க விற்கிற வழிக்கு இதெல்லாம் விட்டு போகலாமா சொல்லுங்கள் நீங்களே. அப்புறம் நானும் வந்துட்டு பார்த்தா மேலே ஒரு டைமண்ட் இருக்குது. இந்த க்ரீப்பர் பையன் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க கைஸ். எப்படியாச்சும் செத்து போய் அவ்வளோதான். என்ட்ரு நீ சாகலையா இன்னும்? சரி கைஸ், அது செத்துருவோன்னு நினச்சேன் அது பக்கத்தில் பட்டு. சரி நானும் விட்டேன். இங்கே ஒரு டைமண்ட் இருந்தது. இன்னும் கொஞ்சம் நோண்டி பார்த்தா இன்னும் கொஞ்சம் டைமண்ட் இருக்குது. அவ்வளோதான் இன்றைக்கி லக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்தால் இவனும் வந்துட்டாங்க. ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் பண்ணிக்கிறீங்க, போங்கடா அங்கிட்டு. சரி அப்புறம் நானும் இந்த ஒரு டைமண்டை 2பா பரவாயில்ல, இன்னும் 2 இருந்தால் கூட இருங்க. டே கொஞ்சம் கொடுங்கடா கல்லஞ்சக்காரங்களா. அப்புறம் நானும் அவனுக்கு தரலன்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டேன். மேலே வரும்போது எவ்வளோ ஜாலியாக போகிறேன் பார்த்தீங்களா கைஸ். சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு பெரியா வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி கைஸ், இவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு டைமண்ட்லாம் மைண்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த க்ரீப்பர் பையன் அசால்ட்டாக வந்து வச்சுட்டாங்க கைஸ். அப்புறம் நானும் கீழே வந்துட்டு என் லூட்டெல்லாம் எடுத்துட்டேன். பத்திரமா சேவ் பண்ணி வச்சிடலான்னு நினச்சேன். அதுவும் பண்ணிட்டேன், பிளான் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான வேலையை பார்க்கலையே. இதுதான் அந்த என்சான்மெண்ட். ஆனால் இப்போதைக்கு நான் என்சான்மெண்ட் எதுவும் பண்ணல, அப்புறமேட்டா தான் பண்ணோம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இதான் செய்யணும்னு நினச்சேன், செஞ்சாச்சு. அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் நம்ம டைமண்ட் ஆர்மர் போடுவோம் கைஸ், போட்டே ஆகிறோம். போய்ட்டாட்டா.